அவங்களுக்கு பணம் பத்தல, வீட்டு பத்திரத்தை கூட நகையை கூடன்னு கேட்க வந்திருப்பாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு தெரியலையே அந்த. வாங்க முதல்ல போய் ஜோதியில ஐக்கியம் ஆயிடுவோம். வாங்க. ஓகே ஓகே, கீழே போலாமா? முன்னாடி போங்க. பா சீக்கிரம் வா. யோ, அவசரப்பட்டு எதுவும் பேசிடாத. வாங்க வா நடராஜ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நேரத்துக்கு மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். சொல்லு நடராஜ். அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான் வந்தோம். இப்ப ஏன் தயங்குறீங்க? சொல்லுமா. லோடு ஏத்திட்டு போன குட்டியானையில இருந்து ஒரு பெட் விழுந்துருச்சுப்பா. அதுக்குள்ள யாரோ பதுக்கி வச்சிருந்த பணத்தை நான் கொண்டு வந்துதான் அந்த கோபாலகிருஷ்ணனோட கடனை அடைச்சேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமாம்மா, நீ பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு தெரியும். ஆனா மத்த விவரத்தெல்லாம் நான் சரியா கேட்டுக்கல. இது வரைக்கும் தெரியலனா இப்ப தெரிஞ்சுக்கோங்கப்பா. சொல்லுமா. இப்போ நாங்க மணப்பாக்கத்துல இருக்க ஒரு பெட் கடைக்கு போனோம். வீட்ல இருக்க பழைய பெட்டை எடுத்துக்கிட்டு புது பெட் தரீங்களான்னு கேட்டதுக்கு அவர் அப்படியே அலறிட்டாரு. அவர் ஒரு வீட்ல இதே மாதிரி பழைய பெட் எடுத்துக்கிட்டு புது பெட்டை மாத்தி கொடுத்திருக்காராம். கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டு மாமியாரும் மருமகனும் பழைய பெட் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள 2 கோடி ரூபாவை பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. அது அந்த பெட்டோட போயிடுச்சாம். பெட் என்ன ஆச்சுன்றதும் அவங்களுக்கு தெரியலையாம். அதனால அந்த கடைக்காரருக்கு லாஸ் ஆயிடுச்சாம். அவர் வந்து சொல்லிதான் இந்த விஷயமே அந்த வீட்டு பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சுதான். அவர் மருமகனை போட்டு பெல்ட்டால அவ்வளவு அடி அடிச்சாராம். சரிம்மா, இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவர் சொன்ன அடையாளம்லாம் நம்ம வீட்டுக்கு அப்படியே பொருந்தது. அந்த மாமியாரும் மருமகனும் நம்ம ஈஸ்வரி அம்மா ஜம்பு அண்ணா மாதிரியே இருந்துச்சு. என்ன இது? அது என்னன்னு தெரிஞ்சா மாமா பணம் காணாம போனது எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு தான் நான் கேக்குறேன். நம்ம வீட்ல பெட் ஏதாவது மாத்துனீங்களா? கிருஷ்ணனோட கார்ல இருந்து 2 கோடியை மாப்பிள்ள தான் எடுத்தாரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லுவேன். கல்யாண மண்டபத்துக்கு வந்து அம்மா பழைய கதையெல்லாம் பேசினா அது கிருஷ்ண மாமா குடும்பத்துக்கு தான்ப்பா கேவலம். இல்லம்மா, நம்ம வீட்டுல அப்படி எதுவும் மாத்தலையே. என்ன பாப்பா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பொசுக்குன்னு கேட்டீங்க? அந்த 2 கோடி ரூபாவை நாங்க தான் திருடி பெட்டுக்குள்ள வச்ச மாதிரி கேக்குறீங்க. இதுக்கு தாங்க நான் இவகிட்ட சொன்னேன், இதெல்லாம் போய் விசாரிச்சா மனசாபம் தான் வரும், வேண்டான்னு. என்னம்மா நீ? நான் என்ன இங்கதான் அந்த பணத்தை வச்சாங்க நான் சொன்னேன்? நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு விசாரிக்கலாம் தான் இங்க வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதனால எந்த தப்பும் இல்ல அவந்திகா. நான் வேணா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு சொல்றேன். அது என்னன்னா சுமதி, இந்த ஏரியாவுல பல வீட்டோட மாப்பிள்ளைங்க இருக்காங்க. என்ன நான் கொஞ்சம் பிரபலங்கிறதுனால என்ன மட்டும் சட்டுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதனாலதான் எங்களை சந்தேகப்பட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாப்பா? போதுமா நீ விசாரிச்சது? போலாமா? நீங்க ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க? இவங்க எல்லாம் சொன்னதுதாம்மா. நம்ம வீட்ல இருந்து யாரும் பெட்டுக்கு அடிக்க விசாரிச்சு போகல, நானும் யாரையும் அடிக்கல. இதுக்கு மேல வேற என்ன வேணும் வந்திகா? மாமா என்ன பொய்யா சொல்ல போறாரு? சரி மாமா, கிளம்புறோம். போலாம் வந்திகா. சரிடா. நானும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனோம். நீ இவங்கள வீட்டுல விட்டுட்டு உங்க அப்பா கிட்ட போய் அவன் சொல்ற வேலையெல்லாம் கவனி. சரி மாமா. கல்யாணத்துக்கு சீக்கிரமா வந்துருங்க. நீங்க தான் முன்ன நின்னு எல்லா வேலையும் பார்க்கணும். கண்டிப்பா அண்ணே, வந்துடுறோம். வாங்க. வரோம். போயிட்டு வாங்க.
வர சுமதி. நில்லுங்க. காட்டி கொடுத்துருவேன் பெருசா குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப வீடு தேடி வந்தாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே என் பொண்டாட்டி மாப்பிள்ளையும் தான் 2 கோடி திருடினாங்கன்னு. ஏய், அதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. உள்ள கொதிச்சு போயிருக்க. ஒழுங்கா இருந்துக்கோ. சுமதி, இன்னைக்கு என்ன குழம்பு? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பணத்தை கொண்டு வந்துட்டோம். வண்டியில இருந்து இறக்கிறவா? வேண்டாம் வேண்டாம், அங்கே இருக்கட்டும். எண்ணி பாத்தியாயா? பார்த்துட்டேன் சார். ஒரு 15 லட்ச ரூபா கம்மியா இருக்கு. என்னையா ஓம் பொண்டாட்டி வேலையா? பெரிய தில்லாலங்கடியா இருப்ப போல இருக்க. இந்த கலவரத்திலையும் 15 லட்ச ரூபாய் திறமையா மாத்தி செலவு பண்ணிருக்காள. அதுல எனக்கு 5 பைசா கூட கண்ணில் காட்டல. துரோகி. மொத்தத்தையும் அள்ளி கொடுத்தா கூட நீ என்னடா பண்ணுவ? துரோகி. சார், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களை எங்க வீட்டில் தங்க வச்சேன். உயிரை கொடுத்து வேலை பார்த்தோம். ஒத்த பைசா இல்லைன்னா எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிறவங்களே பணத்தை பதுக்கி வச்சுட்டு இல்லாத பணத்தை கிறுக்க மாதிரி என்ன தேட வச்சிட்டீங்களே, எனக்கு எப்படி இருக்கும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. சார், பணத்தை ஆசையில் அப்படி செஞ்சுட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். இனிமே எனக்கு உழைக்கிற காசு ஒட்டினா போதும் சார். நான் கிளம்புறேன் சார். யோ நில்லியா, நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா கூட நான் எப்படி வெறுங்கையோட அனுப்புறது? நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் என் கூட இருங்க. உனக்கு 5 லட்சம் தரேன். சார், இந்த ஆளு என்ன வேலை செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க? அப்ப நான் மட்டும் சமூக சேவகன் சொல்லிட்டு உங்களுக்கு வெட்டி வேலை செய்யணுமா? டேய், பிரபாக்கு நந்தினிக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா உனக்கு 10 லட்சம் தரேன். அது உனக்கு உன் மாமியாருக்கு சேர்த்து. அப்புறம் அந்த பொம்பளை ஒரு பக்கம் வந்து நின்னுக்கிட்டு எனக்கு என்ன தெரியும் வந்து நிக்க கூடாது, புரியுதா? சார், 10 லட்சம் ஏதோ ரொம்ப பெருசா சொல்றீங்க. நான் ஐடியா கொடுத்தது 15 கோடிக்கு. அந்த 15 கோடி தான் வெறும் பேப்பரா போச்சுடா. அப்புறம் என்ன? ஏண்டா மொத்த காசை நானாடா எடுத்துட்டு போறேன்? ஏதோ வேலை செஞ்சிருக்கீங்க, சும்மா போக கூடாது, நான் தரேன்னு சொன்னேன். இத கூட என் சொத்தை வித்து தாண்டா உங்களுக்கு நான் தரணும். சரி சார், சரி சார், கோபப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சு தரேன். எனக்கு ஏதாவது பெரிய ஆசை மட்டும் சொல்லுங்க சார். அதுல ஏதாவது தேத்த முடியுமான்னு பாத்துக்கிறேன். இப்ப இந்த பணம் கிருஷ்ணா ஆபீஸ்க்கு போகணும். அது உன் மாமனார் மூலமா போனாதான் நல்லது. என்ன பண்ணலாம்? மாமா இப்போ கல்யாணத்துக்கு வேண்டி காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு கோயம்பேடு போயிருக்காரு. என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க சார். நீயும் கோயம்பேடுக்கு போ. பண மூட்டை மேல கொஞ்சம் ஏதாவது காய்கறியை போட்டு கட்டிரு. ஓ மாமா வாங்கி வச்சிருக்க காய்கறி மூட்டையோட இந்த மூட்டையை சேர்த்து ஏத்தி விட்டுரு. சார், காய்கறி மூட்டையை நேரா கல்யாண மண்டபத்துக்கு தானே கொண்டு போவாங்க. அது எப்படி சார் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போகும்? டேய், இது வரைக்கும் நான் சொன்னதை செய்டா. அதுக்கு மேல என்ன செய்யணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, வாங்க வாங்க, பின்னாலே வாங்க. வாங்க, ஏறுங்க ஏறுங்க. போலாம்ப்பா. யோ, என்னைய செல்லாத நோட்டை கொடுத்துட்டு ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்கா? ரொம்ப சங்கடமா போச்சு சார். சத்தியமா உங்களை ஏமாத்தணும்னு துளி கூட நினைக்கல சார். ஜம்பு அந்த பொம்பளை ஆடின ஆட்டம் பொறுக்காம அவங்க வாயில மண்ணை போடணும்னு தான் சார் இப்படி செஞ்சேன். சரி சரி விடியா, அவங்க தயவு நமக்கு தேவைதானையா?
இசை வீட்டுல ஏதாவது தகவல் உண்டா? இப்படி எல்லாம் அவளை தூக்கிட்டு போனோம் வந்தோன்னு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வரும்னு அவங்க பயப்பட கூட இல்ல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்க்க எனக்கு வயிறு எரியுது மாமா. அப்படி இருக்கிறதாமா நமக்கு நல்லது. அவங்க எச்சரிக்கையா இல்லாம இருந்தாதான் நாம ஏதாவது செய்ய முடியும். இனிமே செய்யறதுக்கு என்ன மாமா இருக்கு? நாம இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லையம்மா. கல்யாணத்தன்னைக்கு கிருஷ்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்றது உறுதி. ஆமா மாமா, பிரபா இசை வீட்டுக்கு வந்தான். அவங்க அண்ணி கவிதாக்கு ஏதோ பிரம்ம வந்துச்சான். ஒரு கல்யாணம் நடக்குது, அதுல இசை கழுத்துல தாலி கட்டுறது பிரபா மாதிரி தெரியலையா? அதே மாதிரி பிரபா தாலி கட்டுறதும் இசை மாதிரி தெரியலையா? ஐயா உன் மகன் கண்ணனை யாரோ அடிச்சு மயங்கி விழுந்ததாவும் போலீஸ் விலங்கோடு வந்த மாதிரியும் சொன்னாங்களா? இசை கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். அதே மாதிரி கிருஷ்ண கைதாகிறதுக்கும் நாம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஐயாவு பையன் ஜெயில இருக்கான். அவன் எப்படி கல்யாணத்துக்கு வந்தா? அவனை யார் அடிச்சு மயக்கம் போட வச்சா? நீங்க என்ன மாமா அந்த கனவை பத்தி ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? முழுசா நடக்குதோ இல்லையோ, ஆனா நடக்க போறத பத்தி ஒரு சின்ன இண்டிகேஷன் அந்த பொண்ணு பிரமையில வர்றது உண்மைதானே? ஆமா மாமா. அப்போ அந்த பையன் எப்படி கல்யாணத்துக்கு வந்தான்? ஒருவேளை இது தானா நடக்க போதா இல்ல நாம நடக்க வைக்கணுமா? இதுதான் அடுத்த கட்டத்துக்கான ட்விஸ்ட். மேல இருக்காங்க. சரி நான் போய் பாக்குறேன். வாங்கம்மா உள்ள வாங்க. அத்தை. அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன் கவிதா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. வாங்கம்மா. அத்தை. அத்தை. அவந்திகா, கடவுளே என்னால நம்பவே முடியல. வாங்க சம்மந்தி, உட்காருங்க. நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இல்ல சம்மந்தி, கொஞ்ச நேரம் போட்டு சம்மந்தி, அப்புறமா சாப்பிடுறோம். அவந்திக்காவை டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கூட்டிட்டு போனேன். வர்ற வழியில தான் மருந்து வாங்கும்போது மாப்பிளைய பார்த்தோம். சரி அப்படியே இங்கேயே எல்லாரையும் வந்து பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். நேரத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியம்மா? சாப்பிடுறேன். சாப்பிடணும். அதை விட முக்கியம் கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆக கூடாது. அதெல்லாம் சுத்தமா வெட்டணும். நல்லா சொல்லுங்க சம்மந்தி, நாங்க சொன்னா எங்க கேக்குறாவோ? என்னங்க இங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரு? சீக்கிரம் வாங்க. வாங்க சம்மந்தி. வணக்கம். வணக்கம். பாருங்க அவந்திகா வந்திருக்கா. என்னம்மா அவந்திகா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஏன் நின்னுட்டே பேசிக்கிட்டு? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. வாங்க நீ. வாங்க. சம்மந்திமா, பிரபா கல்யாணத்தால எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்காம எப்படி இருக்கும்? ஆமா சம்மந்தி, நான் வேண்டதெல்லாம் அந்த கடவுளுக்கு கேட்காமையா போயிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் சம்மந்தி. ஆமா நடக்கட்டும். அம்மா அவந்திகா, நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்த பணத்தை பிரபா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கொடுத்துடலாமா? அது நம்ம பணமா இருக்குமோன்ற சந்தேகத்துலதான் மாமா நான் இங்க வந்தேன். நம்ம பணமா? ஆமா அத்தை. அன்னைக்கு சேட்டி கிட்ட பணம் வாங்கிட்டு கோபாலகிருஷ்ணனுக்கு பணம் கொடுக்க போனப்போ ஐயாவும் அப்பா வீட்டுக்கு தானே மாமா போனாரு. அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் ஆபீஸ்க்கு போகும்போது பணம் குறைஞ்சிருந்ததுல, அதை ஈஸ்வரியும் ஜம்புவும் தான் எடுத்திருக்காங்க. அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? சொல்லி முடிச்சிடுறேன் அத்தை. சொல்லு. அந்த பணத்தை வீட்டுல ஒரு பழைய பெட்டுக்குள்ள தான் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க.
அவங்க பொண்ணு இந்த விஷயம் தெரியாம பெட்டை வித்திருக்கா. அந்த கடைக்காரன் அதை வண்டியில ஏத்தி கொடோனுக்கும் அனுப்பிட்டான். அது பாதி வழியில கீழே விழுந்துருச்சு. அந்த பணம் தான் எனக்கு கிடைச்சு நான் கொண்டு வந்து கோபாலகிருஷ்ணன் கிட்ட கொடுத்தேன். இப்ப வரும்போது எதிர்ச்சியா அதே பெட்டு கடைக்கு போனோம். ஒரு மாமியாரும் மருமகனும் அந்த பழைய பெட்டை பத்தி விசாரிச்சாங்கன்னு எல்லா விவரத்தையும் சொன்னாரு. அது எல்லாமே ஈஸ்வரி அம்மாவுக்கும் ஜம்பு அண்ணாவுக்கும் அப்படியே பொருந்தது. அவங்க ஏற்கனவே இந்த பணத்தை பத்தி என்கிட்ட விசாரிச்சாங்க. இப்ப நாங்க அவங்க வீட்டுல போய் விசாரிச்சோம். அவந்திகா, நீ ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு ஐயாவும் மாமா சொல்லிட்டாருல. இப்ப எனக்கு அதுலதான் சந்தேகமே அதிகமாகுது. ஒருத்தரை பத்தி இவ்ளோ பெரிய திருட்டு விஷயம் சொல்லும் போது பதற வேண்டாமா? ஐயாவு அப்ப எந்தவித பதட்டமும் இல்லாம அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு வேற சொல்றாரு. அவர் ஒரு ஸ்கூல் பையன் பொய் சொல்ற மாதிரி தான் மறுக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு அப்பட்டமா தெரியுது. அவந்திகா, எதுக்கு இப்ப இத பத்தி இவ்ளோ தூரம் யோசிக்கிற? இத பாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. ஏன்னா ஐயோ அண்ணன் பொய் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லாதீங்க அத்த. பொய் சொல்ல தெரியாதுன்னு வேணா சொல்லுங்க. அம்மா, அப்படிலாம் நினைக்காதீங்க. அவருக்கு நல்லாவே பொய் சொல்ல தெரியும். அவர் சேர்மதுரை வீட்ல இருந்து வெளியில வராரு. நானும் திலீபனும் அவரை பார்க்கணும். ஆனா அந்த நேரம் அப்பா கிட்ட இருந்து போன் வருது. நான் கோயம்பேட்ல இருக்கேன்னு பச்சையா பொய் சொல்றாருமா. அவர் மகன் மேல கோவமா இருக்காருன்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா ரகசியமா அவனை பார்க்க ஜெயிலுக்கே போயிருக்காரு. ராஜாராம் மாமா அங்க போயிருக்காரு. அவர் நிக்கிறது தெரியாம ஒருத்தர்கிட்ட அவர் என்ன பேசிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே கிருஷ்ணன் கிட்ட அண்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்காருமா. அம்மா, அப்பா அவர் வேலைக்காரர் மாதிரி வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நடத்திக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் அதட்டி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாராமா. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து எப்படிமா வரும்? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. அவந்திகா நீ சொல்ற மாதிரி இந்த பணத்தை கூட அவர் தான் எடுக்க சொல்லிருப்பாரு. என்னடா நடிச்சிட்டு இருக்கீங்க? நானும் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்க உணர்றதையெல்லாம் கட்டிட்டு இருக்கேன். அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? மாமா, அவர் பணத்தை எடுக்க சொன்னார்னு சொல்லல. ஆனா எல்லாம் தெரிஞ்சு நம்ம கிட்ட அதை மறைக்கிறாருன்னு தோணுது. அப்ப அவர் நேர்மையானவர், ஒழுக்கமானவர்னா உங்களை கொல்ல பார்த்த சேர்மதுரை வீட்டுல அவருக்கு என்னப்பா வேலை? போதும் போதும். யாரும் இங்க வக்கீல் வேலை பார்க்க வேண்டாம். ஐயாவு தப்பு பண்ணா நீங்க மட்டும் இல்லடா, அந்த கடவுளை வந்து சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அவனை பத்தி இப்படி ஒரு விஷயம் பேசணும்னு கூட அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சது அதுக்கு காரணமானவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, ஐயாவை சந்தேகப்படுறதும் என்ன சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான். ஞாபகம் வச்சுங்க. வாடா நடராஜ். ஏன் அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு? கோயம்புத்தூர்ல இருந்து வர வேண்டிய சாத்துக்குடி தாங்க எல்லாம் வந்துச்சா? மூட்டையை ஓபன் பண்ணுப்பா. எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த மூட்டையை ஓபன் பண்ணு. என்னப்பா சாத்துக்குடிலாம் ரொம்ப சின்னதா இருக்குது. சரி, தேங்காய் எடு. எல்லாம் மட்டை தேங்காய். அந்த தேங்காய் எடு.
தேங்காவும் ரொம்ப சின்னதா தான்ப்பா இருக்கு. சரி கட்டிட்டு. சரிண்ணே. நான் வண்டியை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டுமா? சரிங்கண்ணே, அதுக்குள்ள நான் போய் டீ சாப்பிட்டு. சரி போயிட்டு வா. அண்ணா வையாபுரி அண்ணன் தானே? போ, நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணணும். போ. வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே. சரி அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வேற ஆகுது. சத்திரத்துக்கு சீக்கிரம் எடுத்துட்டு போகணுண்ணே. ஆமாண்ணே. அண்ணா ரொம்ப சந்தோஷண்ணே. வச்சிருண்ணே. யார் ராணி? யார் 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 ராணி? யோ யோ யோ, வண்டி எடு, சீக்கிரம் எடு. சார் பிடிங்க சார். யோ தூக்கியா. சார் அவனை பிடிங்க சார். சார் அவனை பிடிங்க சார். அவனை விட்டுறாதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் பிடிங்க சார். நான் வரேன் சார். என்ன சார் இது டுபாக்கு ஒரு போனா இருக்கு? திருடனே வேணும்னு தூக்கி போட்டு போயிட்டான். இதுக்காகவா இவ்வளவு தூரம் துரத்திக்கிட்டு வந்தீங்க? அதுக்கு இல்ல சார், எங்க வீட்டுல கல்யாணம் சார். இதுல இருக்கிற நம்பர் எல்லாம் போயிடுச்சுன்னா என் வேலை கட்டு போயிடும் சார். சரி சரி, இனிமேலாவது பத்திரமா வச்சுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணா என்னடா ஆச்சு? டேய் ஒருத்தன் போனை பறிச்சுட்டு போயிட்டானா. நல்ல வேலை அவர் தானே இந்த போனை மீட்டு கொடுத்தாரு. கிடைச்சிச்சா? சரி வாங்க போலாம். கிடைச்சிச்சுடா. வாவுமா, வரேங்க. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க 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 ஒரு நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரட்டுமா?